பிரான்சின் துலூஸ் பகுதியில் தனது மாமியாரை கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள 29 வயதுடைய பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் மீது கொலை மற்றும் மோசடி ஆகிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளதாக துலூஸ் அரசு வழக்கறிஞர் உறுதிப்படுத்தினார். கடந்த மார்ச் மாதம் லெஷ்கோ பகுதியில் வசித்து வந்த 70 வயதான மூதாட்டி படிக்கட்டில் தவறி விழுந்ததாக கூறி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பலத்த காயங்களுடன் சிகிச்சை பெற்று வந்த அவர் ஏப்ரல் 6ஆம் தேதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். எனினும் பிரேத பரிசோதனையில் அவரது உடலில் இருந்த காயங்கள் படிக்கட்டில் தவறி விழுந்ததால் ஏற்பட்டவை அல்ல என்பது தெரியவந்தது. அவரது முகத்தில் எலும்பு முறிவு உள்ளிட்ட பலத்த காயங்கள் இருந்ததை கண்டறிந்த போலீசார் இது திட்டமிட்ட கொலை என சந்தேகிக்க தொடங்கினர். தொடர் விசாரணையில் அந்த மூதாட்டி வங்கி கணக்கில் இருந்து பல மாதங்களாக பணம் திருடப்பட்டது கண்டறியப்பட்டது. ஆன்லைன் கொள்முதல் மற்றும் வங்கி பரிமாற்றங்கள் மூலம் சுமார் 30,000 யூரோக்கள் வரை மோசடி செய்யப்பட்டுள்ளது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதனை அடுத்து அந்த மூதாட்டியுடன் வசித்து வந்த அவரது 45 வயதுடைய மகன் மற்றும் 29 வயதுடைய மருமகள் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். விசாரணையில் மருமகள் தனது மாமியாரை படிக்கட்டில் தள்ளிவிட்டு அதன் பிறகு தூணில் மோத செய்து கொடூரமாக கொன்றதை ஒப்புக்கொண்டார். கொலை செய்யப்பட்டவர் பலவீனமான நிலையில் இருந்ததால் பாதிக்கப்படக்கூடிய நபரை கொலை செய்தல் மற்றும் மோசடி ஆகிய பிரிவுகளின் மருமகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அவரது கணவர் மோசடி மூலம் பெறப்பட்ட பணத்தை பயன்படுத்தியதற்காக அவர் மீது வழக்கு தொடரப்பட்டது.